இளம் விதவைகள் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி மேடையில பேசின கனிமொழி அவர்கள் இன்னைக்கு எங்க போயிட்டாங்க? இன்னைக்கு இளம் விதவைகளை பத்தி கவலைப்படுறதுக்கு உங்களுக்கு ஒரு நிமிஷம் கூட இல்ல. டாஸ்மாகே எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி குறைக்கிறோம்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க ஆட்சிக்கு. இன்னைக்கு வந்து 5300 கடைகள்ல வெறும் 500 கடைகளை தான் மூடினாங்க. இந்த போதைப் பொருட்களை தடுப்பதற்கான முழு தகுதியற்றவர்களாக அரசு இருக்கு. உங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக நீங்க இப்போ கொடுக்கிற அட்டென்ஷன், உங்க குடும்ப உறுப்பினரை கொண்டுட்டு வந்து துணை முதலமைச்சரை உட்கார வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், இதையெல்லாம் நீங்க வந்து நான் செலிபிரிட்டி கிடையாது பாருங்க, நான் பெரிய சினிமா நடிகை இல்லாததுனால நான் பண்ற போராட்டமோ நான் எடுத்து வைக்கக்கூடிய அடுத்த ஸ்டெப் எல்லாம் ரொம்ப பிரபலமா எல்லா மக்களுக்கும் போய் சேர்றது இல்லை. இன்னைக்கு லேப்டாப் திட்டமே இல்லைங்க. லேப்டாப் கனவுங்க. நீ ஒரு ஏழை மாணவருக்கோ மாணவிக்கோ ஒரு லேப்டாப் அப்படிங்கிறது இன்னைக்கு கல்வியில மிகப்பெரிய இடத்தை வகிக்குது. கழிப்பறை வசதி கூட இல்லாம எத்தனை பள்ளிகள் இருக்குன்னு நான் சொல்லவா? 1600 பள்ளிகள்ல ஓராசிரியர் பள்ளியா நடக்க ஆசிரியர் நியமனங்கள் இல்லாம இருக்குங்கிறத நான் சொல்லவா? நீங்க விளம்பரத்திற்காக செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்களை மட்டும் அடிக்கோடிட்டு அப்படி செய்யறாங்க இப்படி செய்யறாங்கன்னு சொல்றதை விட்டுட்டு எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க? ஒரே ஆசிரியர் 5 பாடத்தை நடத்த முடியுமா? வணக்கம் மேம். வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியை பத்தி ஒரு விஷயம் பேசணும்னு நினைக்கிறேன். நீங்க அந்த கட்சியில இளைஞரணி செயலாளரா இருந்திருக்கீங்க. அப்போ அந்த கட்சி வந்து அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு கட்சி இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அவலத்தை சந்திச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய கருத்துக்கள் நம்மளால கேள்விப்பட முடியுது. அந்த கட்சியினுடைய பிளவு வந்து இப்பேற்பட்ட ஒரு இதுல தள்ளி விட்டுருக்கு, ஒரு அதுல பாதாளத்துல தள்ளிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி என்னோட பார்வை ஏற்படுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மேம்? இல்ல, அது நான் ஏற்கனவே நிறைய ஊடகங்கள்ல சொல்லிட்டேன். ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான். நான் எப்பவுமே வருத்தப்படுறது அடிமட்ட தொண்டர்களை குறித்து தான். அது எந்த கட்சியில இருந்தாலுமே. இப்ப திமுகவை பற்றி பேசினாலும் அவங்க குடும்ப ஆட்சி நடத்திக்கிட்டு அந்த குடும்பங்களுக்கு தான், ஒரு குறிப்பிட்ட குடும்பங்களுக்கு மட்டும்தான் வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே தவிர அடிமட்ட தொண்டருக்கான வாய்ப்புகள் அங்க எட்டாத கனியா இருக்கு. ஒரு 6 வருஷத்துல திமுக யாராவது வந்து துணை முதல்வர் ஆக முடியுமா? ஒரு சாமானியரால் ஆக முடியுமா? அப்போ ஒரு குடும்பத்துல பிறந்தா ஆயிடலாங்கிற ஒரு மன்னராட்சி முறையும் ஒரு குடும்ப அரசியலும் அங்க இருக்குங்கிறத நம்ம கண்டிக்கிறோம். அதே மாதிரி இங்க பாமகவை பொறுத்த வரைக்கும் நான் கிட்டத்தட்ட அதே சூழ்நிலைக்கே வரேன். இப்ப இங்கேயும் வந்து ஒரு குடும்பமாக ஒரு கட்சியை கொண்டுட்டு வரணும்னு நினைச்சுதான் தன்னுடைய மகனுக்கு எல்லா விதமான பொறுப்புகளையும் உடனடியாக கொடுத்தார். மத்திய அமைச்சரா இருந்தாலும் உடனே மத்திய அமைச்சரானாங்க. அதன் பிறகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து கட்சியோட தலைவரா வரைக்கும் பொறுப்பு கொடுத்தது அவங்கதான். இப்ப இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வரும்போது அந்த தொண்டர்கள் என்ன பாவம் செஞ்சாங்க? அவங்க நேரத்தை, பணத்தை, அவங்க குடும்பத்தோட செலவிடக்கூடிய நேரத்தை நீங்க வந்து எப்பயுமே திருப்பி பெற முடியாது. பணம் கூட பெற்றுக்கலாம்னு வச்சுக்கங்களேன். பணம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. அது வந்து எல்லாருக்கும் ஒரு இயல்பான ஒன்றுதான். ஆனா அந்த குழந்தைகள் படிக்கும் காலத்திலேயோ, அதுங்க குழந்தையா இருக்க காலத்திலேயோ, அல்லது அதுகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு, நம்ம ஏதாவது ஒரு விசேஷம் வச்ச நாள்ல கூட ஒரு அரசியல்வாதி என்ன பண்ணுவாங்க? ஜெயில்ல கூட இருப்பாங்க. அதுவும் குறிப்பா சொல்லலாம், பாமகவுல நிறைய பேர் வந்து சிறை வாழ்க்கையை அனுபவிச்சிருக்காங்க. நிறைய வழக்குகளை சுமந்துகிட்டு இருக்காங்க. இளைஞர்கள்லாம் வெளிநாட்டுக்கு போய் ஒரு குடும்பத்துக்காக ஒரு வேலைக்கு போகணும்னு நினைச்சா கூட போக முடியாத சூழ்நிலை. ஏன்னா ஐயா போராட சொன்னாரு, நாங்க போராடணும், இந்த கேஸை வாங்கி வச்சிருக்கேன், அந்த கேஸை வாங்கி வச்சிருக்கேன், இவ்வளவு கேஸை வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்லி குடும்பத்தையும் கஷ்டப்படுத்திக்கிட்டவங்களாம் இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க? அவர்களுடைய பர்சனலான குடும்பத்திற்கான ஒரு நேரமும் போயிட்டு அவங்க எதிர்காலத்திற்காக அவங்களால ஒரு செயல்படக்கூடிய முடியாத நபராக மாறிடுறாங்க. இன்னைக்கு சரி கட்சி தான் இருந்தது, கட்சினாவது வளர்த்து கட்சியில நம்ம வந்து மக்கள் சேவையில இருப்போம், மக்களுக்கான நபரா இருப்போம், ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் ஆயிடுவோம், ஒரு எம்எல்ஏ ஆயிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான குறிக்கோள்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்களையும் நீங்க இன்னைக்கு வந்து சிதற அடிச்சு எந்த விதமான இலக்கும் இல்லாதவர்களாக இன்னைக்கு மாத்துறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இது நான் ஏற்கனவே சொன்னதுதான். அது ஈகோவா இருந்தாலும் எதா இருந்தாலும் யாராவது விட்டு கொடுத்து போய் ஒற்றுமையா இருந்தாதான் அந்த கட்சியில் உள்ள தொண்டர்களுக்கு பலனுள்ளதா இருக்குங்கிறது என்னுடைய பார்வை. அதிமுக ஆரம்பிச்ச காலகட்டங்கள்ல இருந்து செங்கோட்டையன் அவர்கள் பெரிய பெரிய பதவிகள் இருந்திருக்காரு, பல துறை அமைச்சரா இருந்து சாதிச்சு காமிச்சவர். அவரு வந்து திடீர்னு அதிமுகவில இருந்து நீக்கம் பண்ணிருக்காங்க. சோ அந்த சில பதவிகள் பொறுப்புகள் இருந்து இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது வந்து அவங்களா வந்து தேடிக்கிட்டதா தான் நம்ம நினைக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு கட்சியில இவ்வளவு பெரிய சீனியர் பொசிஷன்ல உள்ளவங்க நேரடியாக சந்திச்சு எல்லா விஷயத்தையுமே எத்தனை முறை வேணுமானாலும் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் இருக்கு அவருக்கு. அப்படி இருக்கும்போது பொதுத்தளத்துல வந்து கட்சியோட விஷயத்தை டிஸ்கஸ் பண்றது, அதை வந்து ஒரு ஒரு பேசுபொருளா மாத்துறது அப்படிங்கிறது அவர்களுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு கட்சிக்கு வந்து ஒரு களங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய செயலாகத்தான் பார்க்கப்படுது. ஆனா அவரு அதாவது கேட்கும்போது நல்லெண்ணத்தின் அடிப்படையில தேர்தல் வரப்போகுது, எல்லாரும் ஒன்று சேர்ந்தால்தான் வெற்றிங்கிறது கிடைக்கும், ஊர் கூடி தேர் எடுக்கணும், அந்த ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில தானே சொல்றாரு. அப்போ அது வந்து கன்சிடர் பண்ணாமே இப்படி பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது. மக்கள் கிட்ட இப்படி ஒரு கேள்வி இல்ல, அவரோட நல்ல எண்ணம் அப்படிங்கிறதுக்குள்ளங்க அதோட பாசிபிலிட்டிஸ், ஒரு விஷயத்தை எதனால வந்து ஏற்க மறுக்கிறாங்க, ஏன் ஒற்றுமையாகணும் அப்படிங்கிற இடத்த வந்து எல்லாருக்கும் எல்லாமே தெரியும் தானே.
தெரியுமா இல்லையா? கண்டிப்பா. எல்லாருக்கும் தெரியும்ல. ஒரு கட்சியை வந்து நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு வந்து பொதுச் செயலாளரா இருக்காரு. 4 வருஷம் முதலமைச்சரா இருக்காங்கன்னா, அவங்களுக்குன்னு சில விஷயங்கள் வந்து கண்டிப்பா நல்லா தெரியும். ம். நம்மள நம்பி உள்ள தொண்டர்களோட உழைப்பு வீணாக கூடாதுங்கிறதுக்காக இன்னைக்கு 3 மாசமா கடினமான உழைப்ப போட்டு எங்க பார்த்தாலும் பிரச்சாரம் 150 தொகுதிகள்ல தொடர் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. ம், ம். யா முடியுமாங்கிறதே ரொம்பவே ஒரு சாத்தியப்படுமான்னு யோசிக்க முடியல. சரிங்க மேடம். அப்படி இருக்கும்போது, இந்த மாதிரி நான் நல்லெண்ணத்துல, பொது தளத்துல சொல்றது அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு நெனைக்கிறாங்க. அவ்வளோதான். ஏன்னா, இது அவர்களுடைய உட்கட்சி விவகாரம். அது குறித்து நம்ம ரொம்பவே அதிகம் பேச முடியாது. இருந்த போதிலும், பொதுவாக எல்லா அரசியல் கட்சிக்குள்ளயுமே என்ன சொல்லுவாங்கன்னா, எதுவா இருந்தாலும் நமக்குள்ள டிஸ்கஸ் பண்ணணும்னு தான் அது வந்து ஒரு லாவாவே இருக்கும். ம். நமக்குள்ள டிஸ்கஸ் பண்றதுக்கும், வெளியில போய் டிஸ்கஸ் பண்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. கண்டிப்பா, கண்டிப்பா. நீங்க வெளியில போய் டிஸ்கஸ் பண்ணணும். வெளியில போய் நீங்க உங்களோட மைண்ட்ல உள்ளதெல்லாம் வெளிப்படுத்தணும்னு நெனச்சா, அந்த இடத்துல இருந்து நீங்க வெளியில வரக்கூடிய நபரா இருக்கணும். ம். ஒருவேளை. எஸ் மேம். நான் சொல்றது ஒரு சாதாரண விஷயம் தான். நீங்க ஒரு ஒரு விஷயத்த வெளியில போய் சொல்றீங்க அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி நடத்துறாங்க. இது மாதிரி நடக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி நீங்க வெளியில வரக்கூடிய நபரா மாறி சொன்னா, அது வேற. ம். நீங்க வெளியில போய் சொல்லி என்ன வந்து உள்ள வச்சு சேர்த்துக்கணும். நான் எல்லாருக்கும் அது மாரி பண்ணும்போது அது லாஜிக்காவே அது சரியானதாக தான் இல்ல. சரிங்க மேம். இப்ப எடப்பாடி அவர்கள் வந்து தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வராரு. சோ இந்த பயணத்தினுடைய பலன் எந்த அளவுக்கு எதிர்வரக்கூடிய தேர்தல் இருக்கும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக அவருடைய கடின உழைப்புக்கு மக்களை நேரடியாக 60, 70 லட்சம் பேரை வந்து நேரடியா முகத்த பார்த்து பேசக்கூடிய ஒரு இடத்துல இன்னைக்கு பேசிட்டு வராரு. ம். பேசிட்டாரு. இன்னும் ஃபியூச்சர்ல இன்னும் அதிகமான லட்சக்கணக்கான பேரை பார்க்க போறாரு. அப்ப அதோட பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா, அது தொகுதி சார்ந்த அந்த தொகுதியோட பிரச்சனைகள் குறித்து மக்களுக்கான ஒரு நல்ல அரசியலை எடுத்து எடுத்து பேச தொடங்கிட்டாலே அந்த இடத்துல வந்து மக்கள்கிட்ட ஒரு வைப் வந்துரும். ம். தனிச்சையாக ஒரு கூட்டம் வரும். சரி நம்ம தொகுதிக்கு என்ன பண்ணலான்னு சொல்றாருன்னு கேட்போம். ஏன்னா, இப்ப ஆட்சிக்கோ, பதவியிலோ இல்லாத ஒரு புதிய நபர் வந்து நான் இத செய்வேன், அத செய்வேன்னு சொன்னா நம்புற அளவுக்கு நம்ம தமிழக மக்கள் இல்ல. ம். நீங்க சாத்தியப்படக்கூடியதை தான் செய்வேன் அப்படின்னு சொல்றது பெரிய அறிவாளியா சொல்லலாம் கூடாது. சாத்தியப்படுறத ஒரு ஏற்கனவே முதல்வரா இருந்தவர் சொல்லும்போது, அதோடைய நம்பிக்கை அப்படிங்கிறது அதிகம். அப்ப முன்னாள் முதல்வரா இருந்தவரு, இந்த ஆட்சியுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக ஆட்சியுடைய அவலத்த போக்குறதுக்கு, என்னென்னலாம் அடுத்த கட்டமா இந்த நம்ம தொகுதிக்கு பண்ணுவாருங்கிற ஒரு அதிகபட்ச ஒரு ஒரு நம்பிக்கையும், ஒரு ஆர்வமும் மக்கள் மத்தியில இருக்கு. அதனால தான் அங்க மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கு. கூட்டம்னா, ஒரு தொகுதியோட கூட்டம் அது. ஒரு தொகுதியில உள்ள ஒரு கூட்டம் அப்படிங்கிறது உண்மையாகவே யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு கூட்டம் இருக்கு. அப்படிங்கும்போது நிச்சயமாக மக்கள் பணியில அவர் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டவர். கம்பேர் பண்றாங்க. சென்ற ஆட்சியில முதல்வராக இருந்த எடப்பாடி கே. பழனிசாமி அவர்களுடைய நல்லாட்சி எப்படி இருந்தது? இப்ப எப்படி இருக்கு ஆட்சி அப்படின்னா, இப்போ முழுசா விளம்பரங்களை மட்டுமே நம்புறாங்க. விளம்பரம் திட்டங்கள்னா திட்டங்களோட பெயர் மட்டும். காலை உணவு திட்டம் குடுத்துட்டோம், அது குடுத்துட்டோம், இது ஒரு 2, 3 திட்டம் இருக்கு. அதே தான் சொல்லுவாங்க. ஆனா இவர்கள் கொடுத்த 525 வாக்குறுதி இருக்கு பாருங்க. அந்த வாக்குறுதியில எந்த துறைக்காகவுமே அவங்க எந்த சிரமமுமே எந்த இதுவுமே ஸ்டெப் எடுக்கலன்னு தான் சொல்லணும். உங்களுக்கே தெரியும். அரசு ஊழியர்களா இருக்கட்டும், போக்குவரத்து துறையினரா இருக்கட்டும், இந்த மாரி ஒவ்வொரு துறை வாரியாக வந்து அவங்க கொடுத்தது முக்கியமா நீட்டுக்கு ரகசியம் தெரியும்னு சொன்னதா எடுத்த இருக்கட்டும். உடனே அதுதான் சொன்னாங்க. நீட்ட வந்து எப்படி விலக்களிக்கிறதுங்கிற ரகசியம் முதல் தெரியும். முதல் கையெழுத்து. கையெழுத்தே அதுதான் சொல்லியிருந்தாங்க. அப்ப இந்த ஒரு விஷயத்த வந்து இன்னும் கன்சிடர் பண்ணாமயே இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டா இருக்கு மேம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், இப்போ திமுக கட்சி ஆகட்டும், பாமக கட்சி ஆகட்டும், இந்த மாதிரி சில கட்சிகள் அதிமுகவில் இருக்கக்கூடிய இந்த பிளவுகள், செங்கோட்டையன் நீக்கப்பட்டது, இந்த மாதிரியான விஷயங்கள்னால இப்போ இருக்கக்கூடிய இந்த திமுகவுக்கு எதிர்காலத்துல எந்த மாதிரியான லாபம் இருக்கும், நஷ்டம் இருக்கும் தேர்தல் சமயத்துல? இதெல்லாம் ஒரு ஃபேக்டரே கிடையாதுங்க. ஆ. நம்மலாம் நெனைக்கிற மாதிரி வந்து ஒரு 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 நிர்வாகியா இருந்தாலும், மூத்த நிர்வாகியா இருந்தாலும், ம். அங்க எல்லாருமே வந்து கட்சியின் ஒரு தலைமைய தான் நம்பி இருக்காங்க. ம். அவர்களுக்கான ஒரு முக்கியத்துவம் இருக்கும். இருந்த போதிலும், அ கட்சியுடைய தலைமை அப்படிங்கிறதுக்கு இன்னும் அதீத நம்பிக்கை இருக்கும். ம். அப்படி இருக்கும்போது இது ஒரு பெரிய ஃபேக்டராலாம் மாறாது. இது ஒரு பெரிய லாபத்தை எல்லாம் திமுகவுக்கு குடுக்கிறதா எனக்கு தெரியல. ஏன்னா, இவர் கடின உழைப்ப அதிகப்படுத்த பழைய தொண்டர்கள்லாம் கூட இன்னைக்கு களத்துக்கு இறங்கி வேலை பார்க்க வராங்க. ம். ம். அதிமுகவுல வந்து நம்ம பொதுச் செயலாளர் வந்து இப்படி எல்லா நாளும் உழைக்கிறாரு. எல்லா நாளும் மக்கள சந்திக்கணும்னு நினைச்சு சந்திச்சுட்டு இருக்காரு. அப்ப நாமளும் ஓய்வெடுக்க கூடாதுங்கிற ஒரு உத்வேகத்தை நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகளுக்கே குடுக்குது. கொஞ்சம் வேலை செய்ய இயலாத ஒரு உடல் நலத்துல பாதிக்கப்பட்டவங்க கூட ஒரு பிரிஸ்க் ஆகுறாங்க. ம். உடனே எனர்ஜெட்டிக்கா மாறுறாங்க. மாறி அவரு பண்ணுற மாரி நம்மளும் பண்ணணும். நம்ம ஏரியால நம்ம வந்து கட்சிய நிலைநாட்டணும். அந்த மாரி அவங்களோட இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் போகுமே தவிர, இதோட ஃபேக்டர் வந்து எதையுமே அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா அவர்களுக்கு புரியுது. ஒரு கட்சி கட்டுக்கோப்பாக போகணும் அப்படின்னு சொல்றதுக்காக எடுக்கக்கூடிய முடிவுகளை தொண்டர்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க.
அந்த ஜனநாயகத்தையும் அவர் கொடுத்துருக்கிறாரு. அது ஒன்றும் எதையும் தடுக்கல. ஒரு மூத்த நிர்வாகிகளோட ஆலோசனை பண்றாரு. என்ன அடுத்து செய்யணுங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணி தான் பண்றாரு. ஒரு எல்லாரையும் அனுசரிச்சு போகக்கூடிய ஒரு ஆளுமையாக தான் இருக்காரு. அப்படிங்கும்போது இதனால வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய லாபம் கிடைச்சிரும் அப்படிங்கிறது நெரேட்டிவ் பண்றாங்க. இதையே இப்ப வந்து இந்த கூட்டத்தை இந்த 150 சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய கூட்டத்தை வந்து என்னடா பண்றது அப்படின்னு தெரியாம இந்த பக்கம் என்ன பண்றாங்கன்னா, இது மாதிரி அவங்க கட்சி பிரிஞ்சுட்டு, கட்சி எப்ப பிரிஞ்சுது, எப்போ பிரிஞ்சு 2021 தேர்தலே நின்றுட்டு அவங்க இருந்து போனவங்க எல்லாம். அது மட்டும் இல்லாம அவங்களெல்லாம் ஜெயலலிதா அம்மா அவர்கள் கூட ஏற்றுக்கொள்ளாத நபராக இருந்திருக்காங்க. நிறைய இருக்குல்ல, அது உள்ள இருக்குல்ல, அது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி இவர் ரொம்ப ப்ராப்பரா ரொம்ப கரெக்டா ஒரு கட்சியை எடுத்துட்டு போறதாகத்தான் என்னோட பார்வையில இருக்கு. சரிங்க மேம். இப்போ எடப்பாடி அவர்கள் டெல்லியில அமித்ஷா அவர்களை சந்திச்சதும் அந்த கர்ச்சீஃபால முகத்தை மூடிட்டாருன்னு அந்த ஒரு செகண்ட்ல டக்குன்னு அப்படி வந்து போற அந்த ஒரு வீடியோ தான் பரபரப்பா அரசியல் வட்டாரத்துல பேசும் பொருளா இருந்தது. இந்த ஒரு விஷயத்த நீங்க எந்த அளவுக்கு இதை நீங்க வந்து பாக்குறீங்க உங்களோட பார்வையை பொறுத்த மட்டும்? அது எதுவா இருக்கலாம்ங்கிற ஒரு அனுமானம் உங்களுக்கு? இல்ல, முதல்ல நான் சொல்றேங்க, ஒருவேளை அவங்க வந்து முகத்தை மூடி இருந்தா அந்த நபர் நான் கிடையாதுன்னு சொல்லியிருக்கலாம். சொல்லியிருக்கலாமா இல்லையா? எஸ். சொல்லியிருக்கலாம்ல. கண்டிப்பா. எல்லாருக்குமே ஒரு அடிப்படையான விஷயத்தை யோசிக்கணுமா இல்லையா? நான் தான் மனம் முகத்தை துடைக்கும் போது போட்டோ எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது மிக யதார்த்தமான ஒன்று. இப்ப ஒருத்தர் இப்படி திரும்பி நிற்கும் போது போட்டோ எடுத்து திரும்பியே நின்னாங்கன்னு சொல்ல முடியுமா? அவங்க திரும்புறப்ப ஒரு புகைப்படம் வந்துட்டு அவ்வளவுதானே. முகத்தை அப்படியே மூடிட்டே போனாருன்னு என்ன வீடியோ காட்சியா வெளியிட்டாங்க. ஒரு போட்டோ அப்படி துடைக்கும் போது ஒரு போட்டோ எடுத்துட்டு அதையெல்லாம் வச்சு அரசியல் பண்ணணும்னா அப்ப அரசியலோட நிலை எப்படி இருக்கு? ரொம்பவே கீழ்த்தரமாக அநாகரிகமாக போய்கிட்டு இருக்கு. ஒரு கேவலமான நிலையை நோக்கி போயிட்டு இருக்குன்னு தான் நான் சொல்லணும். இதுல வந்து அவர் முகத்தை மறைக்கணுங்கிறதுக்கு அவசியமே கிடையாது. நான் சொன்ன முதல் விஷயம் அதுதான். முகம் தெரியல, என்னால பார்க்க முடியல, அவர் யாருன்னு என்ன உங்களால பார்க்க முடிஞ்சுதா? இல்ல. அப்ப நான் இல்லைன்னு சொல்லிருக்கலாமா இல்லையா? கண்டிப்பா. அப்ப நான் இல்லைன்னு சொல்லியிருந்தா நீங்க ஒருவேளை பேசலாம், முகத்தை மூடிட்டு போனது அவர்தான் அப்படிதான் பேசலாம். நான் தான், ஆனா அது நான் முகத்தை தொடச்சேன் அப்படின்னு சொல்லும் போது நீங்க அப்ப புரிஞ்சுக்கணும். அதுதான் உண்மை. இதையெல்லாம் வச்சு அரசியல் பண்ண தொடங்குறாங்கன்னா அப்ப பாஜகவோட பொறுப்பாளர்களை எல்லாம் போய் திமுக காரவங்க எல்லாம் போய் பார்க்க போறப்ப அவங்க நடந்துக்கிற விதமாக இருக்கட்டும், அவங்க உட்கார்ற விதமா இருக்கட்டும், அவங்க எந்த அளவுக்கு க்ளோஸா பிஹேவ் பண்றாங்களாங்கிறதுக்கு இதையெல்லாம் போட்டோ எடுத்து போட்டு அவங்க 32 பல்லும் தெரியற மாதிரி சிரிக்கிறாங்களே. நான் கேக்குறேன், அந்த போட்டோ நேர க்ளோஸா வச்சு பிரதமர் அவர்களை அப்படியே உதயநிதி அவர்கள் பார்க்கும்போது ஒரு புன்னகை வரும்ல, அதை வச்சுட்டு பாருங்க 2 பேரும் எவ்வளவு நட்பா இருக்காங்கன்னு போட்டு ரொம்ப மோசமான அரசியல் எல்லாம் பண்ண முடியாதுல்ல. அதை வந்து ஒரு நாகரிகமாக தானே கருதுறோம். அரசியல் நாகரிகம்னு ஒண்ணு இல்லாம இப்ப அதிமுகவை என்ன செய்யலாம் அப்படிங்கிற இடத்துல நோக்கி எல்லாரும் நகர்ந்துட்டு இருக்கிறது வந்து இன்னும் டபுள் மடங்கு இல்லை, இன்னும் பல மடங்கு அவங்க வெற்றி பெற்றுடுவாங்களோ அப்படிங்கிற அந்த பயம் வந்து அவர்களுக்கு எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது. அவங்களுக்குள்ள நம்பிக்கையை தாண்டி எதிராளிகளுக்கு அதிமுகவுடைய இன்றைய இந்த தேர்தல் களம் அப்படிங்கிறது நல்லா இருக்குங்கிறது தான் இது மாதிரி கீழ்த்தரமா சீப் பாலிடிக்ஸ் எல்லாம் பண்ணும்போது தோணுது. ஓகே மேம். இப்போ அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு சொல்றோம். ஆனா சசிகலா அவர்கள் வந்து சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு அறிக்கை விடும்போது, ஒரு தொலைக்காட்சியினுடைய அறிக்கைகளை பார்க்கும்போது அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளர் சசிகலா அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அது மேல வந்து இன்னும் எந்த நடவடிக்கை எடுக்கல. அப்ப மக்களுக்கு வந்து குழப்பம் வராதுங்களா? ஒரு கட்சிக்கு எப்படி 2 செயலாளர் இருக்க முடியும்? அதாவதுங்க, தேர்தல் ஆணையம்னு ஒண்ணு இருக்குல்ல, ஒரு கட்சி அப்படிங்கிறது அந்த கட்சியுடைய பைலா படி அதுல போட்டிருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் இருக்காங்க, பொருளாளர் இருக்காங்க, இது மாதிரி இந்த இவங்களையெல்லாம் வந்து நீங்க வந்து பைலாவுக்குள்ளேயே கொண்டுட்டு வந்து தான் போட முடியும். இப்ப ஒரு பொதுச் செயலாளர்னு அவரா போட்டுக்கல, ஒரு பொதுக்குழுல முடிவெடுக்கப்பட்டு நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்துச்சு. அது எல்லாத்தையும் சந்திச்சு தான் ஃபைனலா வந்து பொதுச் செயலாளருங்கிற பதவிக்கே வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது தேர்தல் ஆணையத்தையே கன்சிடர் பண்ணாம ஒருத்தர் லெட்டர் பேட்ல போட்டுக்கிறாங்க, அவங்கள போய் கண்டுக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. இதன் மேல ஏன் இன்னும் அதிமுகவினுடைய கட்சி வந்து அது தேவையில்லைல்ல, அது தேவையில்லைங்க. சில விஷயங்கள் பதிவு செய்யப்பட்டு கவர்மெண்ட் வந்து அதை இதை அப்ரூவ் பண்ணி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இன்னொருத்தவங்க அதை நான் இப்போ ஒண்ணுமே இல்லை, இப்போ ஒரு சிஎம்ஏ இருக்காங்க, வேற யாராவது ஒருத்தர் நான் தான் சிஎம் அவங்க ஊருக்குள்ள சொல்லிட்டு இருந்தா சிஎம் கூப்பிட்டு ஒரு கேள்வியா கேட்க போறாங்க? நீ ஏதாவது சொல்லிட்டு போப்பான்னு தானே போவாரு. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். ஒருவேளை இதனால கட்சிக்கு வேற ஏதாவது சிக்கல் வந்துராதா? தேவையில்லாம ஒரு பிரச்சனை சிக்கல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. சிக்கல்லாம் ஒண்ணும் கிடையாது. இது எல்லாருக்கும் ஒரு ஒரு நல்லா தெரிஞ்ச விஷயங்களை போயிட்டு நம்ம வந்து போய் கண்டுகிட்டா அது இன்னும் ஒரு மாதிரி இம்மெச்சூர்டாவே போயிட்டு இருக்கும். அதனால அதை கண்டுக்காம கடந்து செல்றது அப்படிங்கிறது தான் சிறப்பா நம்ம பார்க்க முடியும். சரி மேம். சசிகலா அவர்கள் பத்தி இன்னொரு விஷயம் சமீபத்தில் இப்ப தொலைக்காட்சிகளையும் பார்க்க முடியுது செய்திகள்ல.
பண மதிப்பிழப்பு நடவடிக்கை செஞ்சப்போ கிட்டத்தட்ட 500 ரூபாய் நோட்டுகள், இந்த பழைய 500 ரூபாய் நோட்டுகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 கோடி ரூபாய்க்கு அதை வந்து பரிமாற்றம் பண்ணி ஒரு சர்க்கரை ஆலை வாங்குறாங்க. இப்ப அதுல வந்துட்டு சிபிஐ வந்து நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு விசாரணை வந்து இப்போ அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல இது வந்து குற்றச்சாட்டு அப்படிங்கும் போதுங்க, குற்றச்சாட்டா மட்டும்தான் பார்க்க முடியும். அது வந்து குற்றமா நான் நான் வந்து சட்டம் படிச்சு வச்சிருக்கேன். அதனால வந்து நம்ம போயிட்டு இது எடுத்த உடனே ப்ளேம் பண்ணிலாம் பேச முடியாது. அது ஒரு குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டு உண்மையா இல்லையாங்கிற ஃபர்தரா வந்து டிபார்ட்மெண்ட்ல அவங்க விசாரணை செய்து அது குற்றம் உறுதி செய்யப்பட்டால் நம்ம பேசலாம். ஆனா குற்றச்சாட்டு மேல உள்ளத பத்தி பேச வேண்டியது அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சரிங்க மேம். இப்போ எதிர்வரக்கூடிய 2026 தேர்தல்ல நீங்க அனைத்து மக்கள் அரசு கட்சியின் சார்புல நீங்க கூட்டணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொள்கையெல்லாம் வச்சிருப்பீங்க. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த மாதிரி எல்லாம் இருந்தா இந்த கட்சி கூட நான் கூட்டணி வைக்கிறதுக்கு நான் தயார் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கும். நிச்சயமா எனக்குன்னு ஒரு சில கோரிக்கைகள் இருக்கு. அதனாலதான் அந்த காலதாமதமாகட்டும்னு சொன்ன இடம் கூட எங்க கட்சியுடைய கொள்கைகளை வந்து ஏற்றுக்கணும் அல்லது அதற்கான படிநிலைகளை நாங்க செய்வோம் அப்படிங்கிறதுக்கான உறுதித்தன்மையை வாங்கணுங்கிறதுல நாங்க கரெக்டா இருக்கோம். டாஸ்மாகே எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி குறைக்கிறோம்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க ஆட்சிக்கு. இன்னைக்கு வந்து 5300 கடைகள்ல வெறும் 500 கடைகளை தான் மூடினாங்க. அந்த 500 கடைகளும் மூடப்பட்டது வந்து ஏதோ பள்ளிக்கூடத்து பக்கத்துல இருக்கு, கோயில் பக்கத்துல இருக்கு அப்படிங்கிற விஷயத்துக்காக கிடையாது. அது வந்து ஒரு 100 டாஸ்மாக் தான் அந்த மாதிரி. மற்றதெல்லாம் ஏன் மூடப்பட்டதுன்னா வியாபாரம் குறைவா இருக்கு அப்படிங்கிறத அடிப்படையில தான் மற்ற 400மே மூடப்பட்டிருக்கு. மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி போராட்டம் பண்ற இடத்துல எல்லாம் இன்னுமே மூடாம இருக்கு. நீங்களும் பார்க்கலாம். இப்ப கூட மயிலாப்பூர்ல நினைக்கிறேன் ஒரு டாஸ்மாக் எதிர்த்து இப்ப கூட மக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. பாத்தீங்கல்ல, அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல மக்கள் போராடிட்டே இருக்கக்கூடிய டாஸ்மாக்லாம் இன்னுமே மூடாம இருக்கு. ஆனா இவங்க 500 கணக்கு காட்டுறதுக்காக மூடினது அப்படிங்கிறது வியாபாரம் குறைவா உள்ள இடத்துல டாஸ்மாக் தேவையில்லைன்னு தான் முடிவு எடுத்தாங்களே தவிர இதுல மக்களை சார்ந்து மக்கள் நலனை சார்ந்து இவ்வளவு குடி நோயாளிகள் இந்த 5 வருஷத்துல எவ்வளவு குடும்பங்கள் பாழா போயிருக்கு, எத்தனை பேர் கல்லீரல் பாதிக்கப்பட்டு இறந்து போயிருக்காங்க, இளம் விதவைகள் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி மேடையில பேசின கனிமொழி அவர்கள் இன்னைக்கு எங்க போயிட்டாங்க? இன்னைக்கு இளம் விதவைகளை பத்தி கவலைப்படுறதுக்கு உங்களுக்கு ஒரு நிமிஷம் கூட இல்லை. பத்திரிகையாளர்கள் வந்து கேட்டா கூட அப்படியே தப்பிச்சு ஓட்டம் எடுத்து ஓடுறாங்க அந்த இடத்த விட்டு. அப்ப இதையெல்லாம் பார்க்கும்போது மக்களை பற்றி சிந்திக்கவே இல்லை. இந்த முக்கியமாக இந்த டாஸ்மாக் அப்படிங்கிற விஷயத்துல நிறைய மாற்றங்கள் தேவைப்படுதுங்கிறத நாங்க வலியுறுத்த போறோம். ஏன்னா மக்களை வந்து பாதுகாக்கணும். முதல்ல அவங்க ஆரோக்கியமாக இருந்தாதான் ஒரு நல்ல ஆரோக்கியமான குடும்பம் இருக்கும். ஒரு குடும்ப தலைவன் வந்து நோய்வாய்ப்பட்டுட்டாலோ இறந்து போயிட்டாலோ அந்த குடும்பமே சஃபர் ஆயிடுது. டோட்டலா வந்து பாதிக்கப்பட்டு மனைவி வந்து சிரமப்பட்டு நிறைய விஷயத்துல தவறான வழிக்கு கூட போயிடுறாங்க. இன்னைக்கு கூட கிட்னியை விற்கிற நிலைக்கு போயிட்டாங்க. தமிழ்நாட்டுல இதெல்லாம் கண்ணு தண்ணி வரக்கூடிய அளவுக்கு ஒரு வேதனையான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். மானமா கிட்னியா அப்படின்னு பார்க்கும்போது நான் கிட்னியை வித்துடலாம் அப்படின்னு நினைச்சேங்கிறத வெளிப்படையா பேட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அவல நிலைக்கு இன்னைக்கு பெண்கள் வந்திருக்காங்கன்னா அதற்கு முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டாஸ்மாக் கடைகள் தான், குடி நோயாளிகள் தான். நான் இதுல குறிப்பா சொல்லணும்னா குடி நோயாளிகள் எல்லா நாட்டிலையும் எங்கெங்கயோ இருக்குதாங்க, மது இருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அங்க உள்ளவங்க எல்லாம் இந்த மாதிரி இளம் வயதுல சாகல. இந்த மாதிரி குடிக்கணுங்கிறதையே கொள்கையா வச்சுக்கிட்டு வாழ்றதே குடிக்கிறதுக்கு தான். 4 மணி விடிய காலம் ஆனாலும் குடியை தேடி போறது, 2 மணிக்கு குடியை தேடி போறது. ஏன்னா கள்ளச்சந்தையில கள்ளத்தனமாவும் எல்லா நேரமும் வந்து மது கிடைக்குது. அப்ப வந்து இந்த மதுவால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ஒரு விழிப்புணர்வு கொடுத்தோ அல்லது அவங்கள மது போதையிலேருந்து மீட்டு கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக போதை மறுவாழ்வு மையங்களை அதிகப்படுத்தியோ, நீங்க போதை ஒழிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு நடத்தக்கூடிய விழாக்கள்ல கூட மது பாட்டிலோட புகைப்படம் கிடையாது. மதுவும் போதை பொருள் தான். நீங்க கஞ்சா எப்படி போதை பொருள், போதை ஊசி, மாத்திரை அதெல்லாம் போதை பொருள்னு சொல்றீங்களோ அது மாதிரி அரசாங்கமே விற்கக்கூடிய மதுவும் ஒரு போதை பொருள் தான். அப்படிங்கும் போது இவர்களுக்கு இந்த போதை பொருள்களை தடுப்பதற்கான முழு தகுதியற்றவர்களாக அரசு இருக்கு. இது சம்பந்தமா நீங்க Facebookல ஒரு பதிவு, நீங்க ஒரு காணொலி பதிவு நீங்க போட்டிருந்தீங்க. அதாவது திருவான்மியூர் இதுல பாத்தீங்கன்னா ஒரு போலீஸோட சர்வீஸ் பூத் இருக்கு. அந்த ஆபீஸ் கிட்ட அதுக்கு ஆப்போசிட்லயே வந்துட்டு டாஸ்மாக் கடை இருக்கு. நிர்ணயிக்கப்பட்ட நேரம் இதுதான். அதுக்கு முன்னாடியே வந்து கள்ளத்தனமா அது விற்பனை பண்றாங்கன்னு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு நீங்க குரல் பதிவு பண்ணியிருந்தீங்க. அதுக்கும் கமெண்ட்ஸ் நிறைய போட்டிருந்தாங்க. மக்கள் கிட்ட ஒரு ஆதரவு இருந்தது. அது உண்மைக்கே ஒரு பெரிய ஒரு விஷயம் மேம். தனி ஒரு அரசியல் கட்சி தலைவரா இருந்து நீங்க பண்ண அந்த ஒரு விஷயம் வரவேற்கத்தக்கது. அதுக்கு மக்களே, அதுல வலைத்தள வாசிகளே நல்ல ஒரு கமெண்ட் கொடுத்திருந்தாங்க. அந்த தைரியம் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் மேம்.
அப்போ நீங்க சொல்றது பார்க்கும்போது இப்போ திமுகவினுடைய ஆட்சியில மட்டும்தான் இந்த மது அப்படிங்கிறது இருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சி இருந்துச்சு. அப்பெல்லாம் இந்த மது இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதுதான் அது இருந்துச்சு தான் இருக்குதான். அதுதான் அப்ப அதுக்குதான் அப்பவும் நான் இந்த சொன்னேன். மாதிரி இருந்திருந்தா நீங்க சொல்லிருப்பீங்களா? என்னோட கேள்வி அதுதான். அப்பவும் போராடியவர் தான் ராஜேஸ்வரி பிரியா. நல்ல வேளை கேட்டீங்க. மக்களுக்கு அது தெரியட்டும். நான் என்னைக்குமே மக்களுக்காகத்தான் இருக்கேன். நான் எனக்கான அரசியலுக்குள்ள இல்ல. சென்ற முறை டாஸ்மாக் கடை வந்து கொரோனா காலகட்டத்துல 41 நாட்கள் மூடி இருந்தது. அதன் பிறகு திறந்தாங்களா? அப்ப கூட போராட்டம், அண்ணா நகர்ல கூட போராட்டம் நடத்தி கைது செய்யப்பட்டேன். நீங்க சொல்றதுக்காக சொல்றேன். ஏன்னா நான் செலிபிரிட்டி கிடையாது பாருங்க. நான் பெரிய சினிமா நடிகை இல்லாததுனால நான் பண்ற போராட்டமோ நான் எடுத்து வைக்கக்கூடிய அடுத்த ஸ்டெப் எல்லாம் ரொம்ப பிரபலமா எல்லா மக்களுக்கும் போய் சேர்றது இல்ல. அதனால நீங்க இந்த கேள்வி கேட்ட வரைக்கும் மகிழ்ச்சி. நான் அன்றைக்கும் எதிர்த்து தான் நின்றுட்டு இருந்தோம். அன்றைக்கும் எல்லாவற்றையும் கேள்விதான் கேட்டுட்டு இருந்தேன். இன்றைக்கும் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். இப்ப ஒரு படி கூட போய் நான் என்ன பண்றேன்னா, இதை தடுத்து நிறுத்துவதற்காக என்னென்ன வழிமுறைகளை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத நான் வந்து எந்த கட்சி நான் கொடுக்கக்கூடிய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்கிறதோ அந்த கட்சியோட நான் கூட்டணியாக அமைத்து அதிகாரத்தை நோக்கி பயணிக்கணுங்கிற எண்ணத்தோட இன்னைக்கு இருக்கேன். சரிங்க மேம். அப்போ நீங்க ஒருவேளை இப்ப எதிர் வரக்கூடிய இந்த 2026 தேர்தல்ல உங்களுடைய இந்த கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கட்சிக்கு நீங்க வந்து கூட்டணி வைக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்க. அப்போ உங்களுடைய கொள்கைகள்ல இந்த மது விலக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுல முதல் இடத்துல இருக்குங்களா? இது வந்து நம்ம எதிர்பார்க்கலாமா? நிச்சயமா செயல்படுத்துறதுக்காக நீங்க வாக்குறுதி கொடுப்பீங்களா? மது விலக்கு அப்படிங்கறது இருக்கலாமான்னு கேட்டீங்கன்னா, அது யதார்த்தமான பதில் வந்து இன்றைய சூழ்நிலையில மது விலக்கு பாசிபிலிட்டி இல்ல. எதனால அப்படி சொல்றீங்க? அதான் கள்ளச்சாராய மரணம்னு ஒண்ணு நடந்துச்சுங்க. டாஸ்மாக் வந்து நடந்துகிட்டு இருக்கும் போதே கள்ளச்சாராய மரணம் வந்துச்சு. இதுல மது விலக்கு அப்படின்னு ஒண்ணு வரணும்னா முதல்ல நீங்க குடிக்கிறவங்களை மீட்டு எடுக்கணும். நான் குறிப்பிடக்கூடிய குடி நோயாளிகள் இருக்காங்கல்ல, அவங்களையெல்லாம் நீங்க குடியிலிருந்து மீட்டெடுக்கிறதுக்கு ஒரு அரசு என்னென்ன நடவடிக்கைகளை எல்லாம் அதீதமா பண்ணணும், தீவிரமா பண்ணணும். ஒன்று, நீங்க இன்னைக்கு என்ன நடக்குது, அரசு விற்கிற டாஸ்மாக்ல ஏன் இந்த கடையில வியாபாரம் குறைந்தது, அதை அதிகப்படுத்துங்கன்னு போடுறதுக்கு ஒரு கமிட்டி போட்டு ஏன் குறைஞ்சதுன்னு கேள்வி கேட்கிறாங்க இன்றைய நிலை. நான் என்ன சொல்றேன், ஒரு இடத்துல குறையுது அப்படின்னு சொன்னா அது அந்த குறையிற இடத்துக்கு நீங்க ஒரு அவார்டை கொடுக்கணும். அதை விட்டுட்டு யாரு அதிகமா சாராய வியாபாரம் பண்றாங்களோ அவர்களுக்கு நீங்க போய் சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருக்க அரசு இது சரியா இல்லையா? நான் சொல்றது இந்த நிலை. இது மட்டும் இதுல நிறைய இருக்குங்க. இப்ப ஆல்கஹால் கன்சப்ஷன் 46-47% இருக்கா, அதை குறைக்கலாமா? இது வந்து ஒரு பெரிய ஒரு நிறைய குழுக்கள் அமைத்து கலந்து ஆலோசனை பண்ணி இந்த குடிங்கிற ஒரு விஷயத்தினால பாதிப்புகள் எப்படி இருக்கு, இதை எப்படி குறைக்கிறதுங்கிறதுக்கே நிறைய படிநிலைகள் இருக்கு. எடுத்த உடனே மதுவிலக்குங்கிறது சாத்தியப்படாதுங்கிறது எனக்கு தெரியும். ஒரு அரசியலுக்காகவோ வாய் வார்த்தைக்காகவோ எல்லாம் நான் பேசுற ஆள் கிடையாது. நடைமுறை சாத்தியத்தோட தான் நாம எல்லாவற்றையுமே அணுகணும், அதை நடத்தியும் காட்டணும். அந்த இடம் தான். அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து எப்படி வந்து அரசியலை மக்களுக்கானதா பார்த்தாங்களோ அதுதான் நானும் மக்களுக்கான அரசியலா பார்க்கணுங்கும் போது ஒரு குடும்பமே சீர்குலைந்து தெருவுல நிக்குது. இன்னைக்கு நீங்க ஒரு தரப்பை பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. குழந்தை பருவத்திலே இடைநிற்றல். இன்னைக்கு அரசு பள்ளியில இடைநிற்றல்னு சொல்றோம். பள்ளிக்கூடத்துல இருந்து 8வதுல இருந்து படிப்பை நிப்பாட்டிட்டாங்க, 9வதுல நிப்பாட்டிட்டாங்கன்னு சொல்றோம். ஏன் நிப்பாட்டினாங்கன்னு ஏன் பேசுறது இல்ல? அங்க ஒரு குடிகார அப்பா இருக்கிறதுனாலதான் அந்த புள்ள வேலைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. அவன் நிப்பாட்டுறான். இல்ல மேம், இப்ப நீங்க எப்படி சொல்றீங்க, ஆனா திமுகவினுடைய அரசுல பாத்தீங்கன்னா பள்ளி மாணவர்களுக்கு பல சலுகைகள் கொடுத்திருக்காங்க. நல்லா படிக்கிற குழந்தைங்களை ஊக்குவிக்கக்கூடிய காரணத்துல வெளிநாடு சுற்றுலா கூட அரசாங்கத்தோட செலவுல கூட்டிட்டு போயிருக்காங்க. கல்லூரி மாணவர்களுக்கும் நான் முதல்வன் அப்படிங்கிற திட்டத்தின் மூலமா பல ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ் எல்லாம் வந்து சொல்லி கொடுத்து IAS IPS ஆகிற அளவுக்கு கூட கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்ப அதெல்லாம் நீங்க சொல்ல மாட்டீங்களே? அப்ப எங்கேயோ ஒரு சில இடங்கள்ல நடக்கிறது மட்டுமே நீங்க சொல்றீங்க. நல்லது நடந்திருக்கல, அதையே நீங்க சொல்ல மாட்டீங்க. அதிமுக வந்து பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் என்னெல்லாம் பண்ணிருக்காங்க? ஏதாவது 1-2 நீங்க ஏன் லேப்டாப் கொடுத்தாங்க? ஒன்னும் இன்னைக்கு லேப்டாப் திட்டமே இல்லைங்க. லேப்டாப் கனவுங்க. நீங்க ஒரு ஏழை மாணவருக்கோ மாணவிக்கோ ஒரு லேப்டாப் அப்படிங்கிறது இன்னைக்கு கல்வியில மிகப்பெரிய இடத்தை வகிக்குது. இன்னைக்கு எல்லாமே வந்து கணினிக்குள்ள வரக்கூடிய சூழ்நிலையில அவங்க லேப்டாப் கொடுத்தாங்க. நீ ஏன் அதிமுக என்ன செய்யலன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? அவங்களும் சைக்கிள் கொடுத்தாங்க, லேப்டாப் கொடுத்தாங்க, அந்த அரசு பள்ளியோட தரத்தை உயர்த்தணும்னு நினைச்சாங்க. இதுல வந்து நீங்க இவங்க இப்ப அந்த ஆட்சியாக இருக்கட்டும் இந்த ஆட்சியாக இருக்கட்டுங்க, நல்ல திட்டங்களை யாரும் இங்க கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி நல்ல திட்டங்களை இங்க புகழ் பாடிட்டு இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை. அந்த திட்டங்கள் மேல எந்த குறையும் இல்லாத வரைக்கும் இப்ப நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம் அப்படின்னா மக்களோட பிரச்சனைகளை அணுகி அதற்கான தீர்வை நோக்கி தான் இருக்குமே தவிர நான் வந்து இவங்களுக்கு நிறைய நான் வந்து ஜிங்ஜான்னு புகழ் போடிக்கிட்டு அது மூலமா எனக்கு அவங்கள்ட்ட இருந்து வர ஒரு பெனிஃபிட்டுக்காக நான் இல்லைல்ல. நீங்க நல்லா கேக்குறீங்க, கரெக்ட் தான்.
இப்ப நான் வந்து அரசியல்வாதியில 2 டைப் இருக்காங்க. ஒன்னு சுயநல அரசியல்வாதி, ஒன்னு மக்களுக்கான அரசியல்வாதி. நாங்க எப்பவுமே மக்களுக்கான அரசியல்வாதியா இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகளையும் இதே நீங்க சொல்றீங்க. இன்னைக்கு வெளிநாட்டு நான் அழைச்சிட்டு போற ஒரு பள்ளிக்கு கழிப்பறை வசதி கூட இல்லாம எத்தனை பள்ளிகள் இருக்குன்னு நான் சொல்லவா? 1600 பள்ளிகள்ல ஓராசிரியர் பள்ளியா நடக்க ஆசிரியர் நியமனங்கள் இல்லாம இருக்குங்கிறத நான் சொல்லவா? நீங்க விளம்பரத்திற்காக செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்களை மட்டும் அடிக்கோடிட்டு அப்படி செய்யறாங்க இப்படி செய்யறாங்கன்னு சொல்றதை விட்டுட்டு எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க? ஒரே ஆசிரியர் 5 பாடத்தை நடத்த முடியுமா? ஒரு மாணவர் ஒரே ஒரு ஆசிரியரால எல்லாமே பள்ளிக்கூடத்தை பார்த்துக்க முடியுமா? இது மாதிரி நிறைய இந்த பள்ளி கல்வித்துறையில் நடக்கக்கூடிய விஷயங்களே ஏகப்பட்டது இருக்குங்க. இப்ப நான் அதெல்லாம் சொல்லல, இப்ப நீங்க கேட்டதுனால சொல்றேன். நாங்க துறை சார்ந்து நான் வந்து விஜய் சார் மாதிரி அரசியல்வாதி கிடையாதுங்க. அணுவாக நுணுக்கமாக ஒவ்வொரு துறை சார்ந்தும் மக்கள் நலன் சார்ந்து அன்றாடம் அப்டேட்டடா இருக்கக்கூடிய அரசியல்வாதி. நீங்க எந்த துறையில கேட்டாலும் நான் புள்ளி விவரத்தோட சொல்ல முடியும். புள்ளி விவரத்தோட இங்க இது நல்லது இருக்குன்னா நல்லது இருக்கிறத பத்தி நாங்க குறை சொல்லல. காலை உணவு திட்டம் போட்டீங்கன்னா அது மாசம் எப்படி இருந்தது, அடுத்த மாசம் அதோட தராதரம் எப்படி இருந்தது, அந்த குழந்தைங்கள்ட்ட போய் கேளுங்க. நீங்க பிளஸ் சொல்றீங்க, நான் வந்து மைனஸ சொல்றேன். ஏன் மைனஸ் சொல்றேன்? எத்தனை பேர் இருந்த முட்டை கொடுக்குறாங்களே பிள்ளைகள் முட்டை, அந்த முட்டை வந்து பள்ளிக்கூடத்துல மட்டும்தான் இருக்கா? எத்தனை இடத்துல விற்பனை செய்யப்படுதுங்கிறத நான் உங்களுக்கு காட்டவா? அது ஊழல் இல்லையா? அப்ப நீங்க ஒரு துறை சார்ந்து இங்க நடக்கக்கூடிய அநியாயங்களும் அக்கிரமங்களும் அவ்வளவு இருக்கு. இதையெல்லாம் வந்து வாயடைத்து போய் பார்த்துக்கிட்டோ அல்லது ரசிச்சுக்கிட்டோ இவங்க நல்லது பண்றாங்கன்னா சொல்ல முடியாது. ஒரு பள்ளி கல்வித்துறை பத்தி தனியா டிஸ்கஷன் வைப்போம். நீங்க தனியா எடுத்துட்டு வாங்க கேமராவை. நான் 2 மணி நேரம் பேசுறேன் இன்னைக்கு இருக்கக்கூடிய அவலங்களை குறித்து. நீங்க ஒரு விளம்பர அரசியல், விளம்பர மாடல் அரசு திமுக நடத்துதுங்க. சும்மா ஒரு 10 பிள்ளைங்களை அழைச்சிட்டு போறதையும் ஒரு 15 பேருக்கு இது பண்றதையும் அதை புடிச்சு போட்டு வெளிநாடு போனாங்க அவங்களே இழிவுபடுத்துற மாதிரி இருக்கு. அந்த பிள்ளைங்க என்ன, நீங்க நல்ல வாத்தியார் கொடுத்து பள்ளிக்கூடம் குடிச்சா அதுங்க தானாவே போயிடும். நீ அடிச்சுட்டு போடணும்னு அவசியம் கிடையாது. பள்ளிக்கூடத்துல நல்ல மதிப்பெண் பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி இந்த நீட்டுக்கு விலக்குலாம் சொல்லாம இந்த நீட் பயிற்சி அப்படிங்கறத நீங்க எல்லா அரசு பள்ளிகளிலுமே கொண்டு வரலாம். ஏன்னா நீட்டு பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்றாங்க, ஒரு சில மாணவர்களை தேர்வு பண்ணி அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணுங்கிறாங்க. அதுவும் வேற ஒரு சென்டர்ல போய் படிக்கணுங்கிறாங்க. இருக்கு, நீங்க அடுத்து கேட்டா அதுக்கு பதில் சொல்றேன். அது கிடையாது, எல்லா பள்ளிகளையும் எல்லாருக்கும் கொடுங்க. ஏன்னா நுழைவுத் தேர்வை பொறுத்த வரைக்கும் அந்த மைண்டோட நாலேஜ் வேற. அவங்க மார்க் கம்மியா எடுத்தா கூட இதுல அவங்களுக்கு மார்க் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இந்த மார்க்கை பேஸ் பண்ணி கொடுக்கல MBBS சீட்டு. அதனால கல்வித்துறையிலையும் நிறைய கோளாறுகள் இருக்கு. ஆசிரியர்களே போய் கேளுங்க. இன்னைக்கு பள்ளி கல்வித்துறை எப்படி இருக்குன்னு ஒரு அரசு ஆசிரியரை வச்சு பேட்டி எடுங்க. அவங்க முழு அசைன்மெண்ட்டையும் சம்பளம் கொடுக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக ஆசிரியர்களை இல்லாத வேலையெல்லாம் பார்க்க வைக்கிறது. தேவையான வேலைகளை விடுத்துட்டு தேவையில்லாத வேலைகள் எல்லாம் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அசைன்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேளுங்க. 12 மணி வரைக்கும் எழுதிட்டு இருக்கம்பாங்க. இப்போ எடப்பாடியார் ஆட்சியில் இருக்கும் போது போன இதுல வந்து 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்திருந்தாங்க. அதுல வந்து எனக்கு தெரிஞ்ச அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவ படிப்புங்கிறது ஒரு கனவாவே இருந்து இன்னைக்கு வந்து அதை நனவாகிட்டு இருக்கு. அதையும் நம்மளால கண்கூட பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு பக்கம் இவங்களையே நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா சில நல்ல விஷயங்களும் வந்திருக்கு. இந்த ஒரு திட்டம் எதிர்காலத்துல ஒருவேளை அதிமுகவுக்கு வந்து 2026 தேர்தல்ல மக்கள் வாக்களிச்சு பதவியை உட்கார வச்சாங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்னும் பல நல்ல திட்டங்கள் எதிர்பார்க்கலாமா? உங்களுடைய நான் கண்டிப்பாகவே அது ஒரு 10% உயர்த்துங்க அப்படிங்கறத நாங்களும் கோரிக்கை வைப்போம். நான் சொல்லக்கூடிய கோரிக்கைகள் ஒரே ஒரு கோரிக்கை கிடையாது. துறை சார்ந்த எல்லா இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் அதற்கான தீர்வுகளையும் எங்கள் கட்சி மூலமாக என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நாங்கள் வலியுறுத்தி அதை கோரிக்கையாக கொடுப்போம். அதை ஏற்றுக்கொண்டு அதற்கான விளக்கம் பெற்ற பிறகுதான் கூட்டணியாக போவோம். நிச்சயமா ஏழைமான இந்த அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளி இருக்கும்ல, அரசோட உதவி தொகை பெற்ற பள்ளி, அரசு உதவி பள்ளிகள், அந்த பள்ளிகளுக்குமே இந்த சிஸ்டம்குள்ள கொண்டுட்டு வரலாம். ஏன்னா அவர்களும் பெரிய வசதி வாய்ப்பு படைத்த குழந்தைகள் கிடையாது. அவங்க நடுத்தர குடும்பத்தை விட கொஞ்சம் கீழே உள்ளவங்க. அதாவது ஏழை மாணவர்களுக்கும் மேல நடுத்தரத்துக்கும் கீழே அந்த வர்க்கத்தினர் தான் அந்த மாதிரி பள்ளியிலையும் படிக்கிறாங்க. அவர்களுக்கும் அந்த நீட்டு இந்த 7.5% இடஒதுக்கீடு அதிகப்படுத்தி அந்த பள்ளி பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாங்கிறதெல்லாம். அடுத்து பிஜேபியை பொறுத்த மட்டும் இப்ப அதிமுக கூட கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டு அதாவது அதிமுகவுல இருந்து பிஜேபி தரப்புல எந்த ஒரு கூட்டணியும் அமைக்க மாட்டேன்னு எடப்பாடி அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஆனா பிஜேபி கட்சி தலைவர்களை வந்து பாக்குறது எந்த கணக்குல நம்ம எடுத்துக்க முடியும்? இல்ல கூட்டணி அமைக்க மாட்டோம், கூட்டணி அமைப்போம் அப்படிங்கறது அரசியல்ல ஒரு சாதாரண விஷயங்க. திமுக காங்கிரஸோட கூட்டணி வைக்கன்னு சொன்னாங்களா? வைக்க மாட்டேன்னு தானே சொன்னாங்க. அதனால அரசியலை பொறுத்த வரைக்கும் யார் கூட யார் கூட்டணி வைப்பாங்கிறதெல்லாம் நம்ம ஒரு பெரிய ஒரு பேசுபொருளா பேசிட்டே இருக்க முடியாது. கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறது அவங்க கால்குலேஷன்ஸ், ஓட் கால்குலேஷனை பொறுத்து நம்ம வந்து ஒரு சைடில் எல்லா ஒருமித்த சிந்தனை உள்ள மக்களை வந்து ஒரு பக்கமாக கொண்டுட்டு வரணும், திமுகவை எதிர்க்கணுங்கிற மனோநிலையில் உள்ளவங்களாம் ஒன்றா சேர்ந்தாதான் நம்ம வெற்றி வாகை சூட முடியும் அப்படிங்கிற கால்குலேஷன் அடிப்படையில் வைக்கிறது தான்.
மத்தியில உள்ள தலைவர்களை பார்க்கறது அப்படிங்கிறது நார்மலா அவர் ஒரு அமைச்சர், உள்துறை அமைச்சரா இருக்காங்க அப்படிங்கும்போது மக்கள் பிரச்சனைகளை குறித்தும் பேசலாம். மக்களுக்கான ஒரு கோரிக்கையும் எதிர்க்கட்சி தலைவராக வைக்கலாம். ஒன்லி கூட்டணி வச்சதுனால தான் அவங்க பார்க்குறாங்க, கூட்டணியினால தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, அப்ப கேலோ இந்தியான்னு சொல்லிட்டு உதயநிதி அவர்கள் போய் பார்க்குறாரு. அதை நம்ம எப்படி எடுத்துக்குவோம்? அப்ப அதனால இது வந்து நீங்க மத்தியில ஆட்சியில இருக்கிறவங்கள போய் சந்திக்கிறதுல வந்து நம்ம அரசியல் கட்சி சார்ந்து நம்ம சிந்திக்கிறது ஒருபுறம் இருந்தாலும், அதை கடந்து மக்கள் நலன் சார்ந்து நமக்கு கிடைக்க வேண்டிய நிதியோ, நமக்கு கிடைக்க வேண்டிய ஏதாவது ஒன்றை போய் பெறுவதற்கு அதுக்காக பேசுறதுக்கு கூட போகலாம். அதனால ஒண்ணு தமிழக நிதின்னு சொன்னதும் நலனுக்காக. இதை நான் கண்டிப்பா கேட்டாகணும் மேம். இப்போ எத்தனையோ பட்ஜெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 தடவை இப்ப அவங்களே தான் ஒரு ஹேட்ரிக் வெற்றின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு பதவிக்கு வந்துட்டாங்க மத்தியில. அப்ப நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பலவிதமான வரி இனங்கள் அந்த இதெல்லாமே தான் விதிக்கிறாங்களே தவிர மத்தபடிக்கு வளர்ச்சி பணிக்கான நிதிகள் வந்து தவிர்க்கப்படுது, தமிழகம் வந்து ஒதுக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க முடியுது. ஆனா எல் முருகன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இளையராஜா அவர்களுக்கு வந்து தமிழ் மொழி அந்த இசையில இருந்துகிட்டு தமிழ் மொழி வளர்ச்சிக்காக பாடுபட்டாரு, அதுக்காக மோடி தலைமையிலான பாஜக அரசு வந்து அவருக்கு எம்பி பதவி கொடுத்தது அப்படின்னு மட்டும் அதை மட்டும் சொல்றாங்க. ஆனா இந்த எம்பி பதவி வச்சுட்டு என்னத்த பண்ண முடியும்? என்னோட கேள்வி அதுதான் மேம். அப்போ அந்த மொழி வளர்ச்சிக்காக ஒரு இசையமைப்பாளருக்கு இந்த பதவி கொடுத்துட்டாங்கன்னா தமிழக மக்கள் என்ன பண்ணுவாங்க? இல்ல அதெல்லாம் கரெக்ட் தான். இப்ப ஜிஎஸ்டியை கம்மி பண்ணியிருக்காங்க, குறைச்சிருக்காங்க. திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிற இடத்தையுமே நீங்க தெளிவா எடுத்து பார்த்தீங்கன்னா, எல்லா திட்டங்களுக்குமான நிதி சரியா தான் வந்திருக்கு. நீங்க இங்க அப்படி பாத்தீங்கன்னா செய்திகள்ல பார்த்திருக்கோமே, எத்தனையோ விதமான இங்க மத்திய மொழி வளர்ப்புக்காக சமஸ்கிருத மொழிக்கு இவ்ளோ அத்தனை 1000 கோடின்னு ஒதுக்கி இருக்காங்க. அதே மாதிரி அடுத்த மொழி அப்ப தமிழ் வந்து பார்க்கும்போது கடை கோடியில போனா போகட்டும்னு பிச்சை போடுறது அப்படிங்கிற மாதிரி நிர்மலா சீதாராமன் அவர்களே சொன்னாங்க. இங்க தமிழ்நாட்டுல வந்து தமிழ் படிச்சோம் அப்படின்னா பிச்சை கூட எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு விமர்சனத்துக்குரிய ஒரு கருத்து வச்சிருந்தாங்க. தமிழர்கள் மத்தியில் ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு. இல்ல அந்த மாதிரி எல்லாம் விமர்சனம் வைக்கிறதெல்லாம் அது ஒரு தனி மனிதரா அவர்களுடைய பேச்செல்லாம் நாம போய் எடுத்து பேசணும்னு அவசியம் இல்லைங்க. அவங்க அப்படி இப்ப நீங்க ஒரு பெரிய கோரையாக அரசியல் கட்சி தலைவரை இந்த ஒரு விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல எனக்கு நீங்க ஏத்துக்க முடியாது. ஒரு நீங்க தமிழ் மத்திய பெண்ணா அரசு இருந்து இல்ல மத்திய அரசு நிதி ஒதுக்குறதுல வந்து குறைவா இருக்கு அப்படின்னு சொன்னா அதை பாகுபாடு அதை தான். அதை அதை வந்து அதை பெறணும், அதிகமா பெற வேண்டிய பொறுப்பு மாநில அரசுக்கு இருக்கு. நீங்க மாநில அரசு என்ன பண்றீங்கன்னா ஏட்டிக்கு போட்டியாகவே நடந்துகிட்டு அவர்களுடைய நாங்க எதிரி அப்படிங்கறத நீங்க வந்து அதிகப்படுத்திக்கிட்டு நீங்க சொல்வது போல நீங்க நிதி இந்த துறைக்கு கம்மியா ஒதுக்கி இருக்காங்கன்னா உண்மையாகவே இவங்க வலுவான ஒரு போராட்டத்தை மேற்கொண்டிருக்கலாம். நீங்க அப்ப எந்த இவங்க இடத்துல போராடிதான் வாங்க முடியுங்களா மேம்? அப்போ தவறு இல்லைங்கிற போராடிதான் பெறணும் அப்படிங்கிறது வந்து காலம் காலமாக உள்ளது தானே. எத்தனையோ விஷயத்த போராடிதான் பெற்றோம். போராட்டம் இல்லைன்னா இங்க அரசியலே கிடையாது, அடுத்த வரலாறே கிடையாது. போராடி பெறணும்னு நான் சொல்லல. நீங்க உங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக நீங்க இப்போ கொடுக்குற அட்டென்ஷன், உங்க குடும்ப உறுப்பினரை கொண்டுட்டு வந்து துணை முதலமைச்சரை உட்கார வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், இதையெல்லாம் நீங்க வந்து தமிழக மக்களை நோக்கி தமிழ் மொழிக்கு இவ்வளவு ஒதுக்கி இருக்காங்கிற இடத்தெல்லாம் நீங்க கோபத்தை இப்ப நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி தமிழ் மொழிக்கு குறைவான நிதி தான் ஒதுக்கி இருக்காங்கன்னு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே நீங்க தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னொன்னு அந்த நிதி ஏன் அப்படி ஒதுக்கப்பட்டது? அப்ப இங்க ஏற்கனவே செயல்படுத்தக்கூடிய இடங்களில் எல்லாம் என்னென்ன செலவினங்கள் பண்ணிருக்காங்க? இன்னைக்கு ஆதி திராவிடர் நல நிதினு இருக்கு இல்லைங்க, அந்த நிதியை கூட ஆதி திராவிடர் நலனுக்காக செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அதை எடுத்து வேற செலவு பண்றாங்கல்ல. அப்ப அந்த இடத்தையும் நீங்க நுணுக்கமா அணுகணும். நாம இதற்கென்ற ஒரு நிதியை ஒதுக்கணும்னா இந்த நிதி இதற்குத்தான் பயன்படுத்தப்படுகிறதா அப்படிங்கிறதுலயே திமுக கிட்ட பல கேள்விகள் வைக்க வேண்டியதா இருக்கு. சரிங்க மேம். இப்போ இல்ல நான் இயல்பா சொல்றேங்க, நான் திமுகங்கிறதுக்காக சொல்லல, நான் சாதாரணமாவே சொல்றேன். நிதி ஒதுக்கல அப்படிங்கிற இடத்த நீங்க ரெண்டு பக்கமும் பார்க்கணும். ஏன் ஒதுக்கல அப்படிங்கிறதுக்கு முக்கிய காரணமாக மாநில அரசு அமைதுங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதை புரிஞ்சுதான் நம்ம பேசணுமே தவிர எந்த மத்திய அரசு யாருக்கா இருந்தாலுங்க ஒரு தமிழ்நாடுங்கிற ஒரு மாநிலத்தை வந்து ஒதுக்கி வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அங்க ஒதுக்கி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இங்க நடக்கக்கூடிய ஒரு அரசியல் இருக்கு பாருங்க, அது தவறு. இவர்களும் சரியில்லை அப்படிங்கறதுதான் பெரிய பாத்தீங்கன்னா பிஜேபி மேலேயும் பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. மதுரையில வந்து எய்ம்ஸ் மருத்துவமனைன்னு சொன்னாங்க, ஒரே ஒரு செங்கலை வச்சு அடிக்கல் நாட்டு விழா நடத்துறாங்க. அதுக்கப்புறம் அது வெறும் கரப்பாப்பே போயிடுச்சு. அந்த செங்கல் கூட அந்த இடத்துக்கு இருக்கால கரைஞ்சிருச்சு எனக்கு கூட தெரியல மேம். அப்ப இது வந்து எப்படி எதன் அடிப்படையில நம்பி மக்கள் வந்து பிஜேபிக்கு இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் வாக்களிப்பாங்க நினைக்கிறீங்க?
இல்ல இப்ப நம்ம மாநில தேர்தல் நடக்க போகுதுங்க. மாநில தேர்தல் நடக்கிறதுனால பிஜேபி வந்து இங்க ஏதாவது ஒரு கட்சி கூட கூட்டணி வச்சால் பிஜேபி நம்பி யாரு ஓட்டு போடுவாங்க? அப்படி கிடையாது. நீங்க இருக்க மாதிரி பிளஸ் அண்ட் மைனஸ் தானே. அரசியல்ல இன்னைக்கு வந்து மோடி அவர்கள் வந்து நிறைய பேருக்கு வீடு கட்டி கொடுக்கறதுக்கு நிறைய பணம் கொடுத்து கிராமத்துல வந்து குடிசைகள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக வீடு கட்டி கொடுக்குற திட்டத்துல பயனடைஞ்சவங்க இருக்காங்க. மருத்துவ காப்பீட்டு திட்டத்துல மருத்துவ உதவி பெற்றவங்க இருக்காங்க. மத்திய அரசோட பல திட்டங்கள்ல வந்து மகளிர் எல்லாம் லோன் வாங்கி நிறைய பேர் வந்து சுயதொழில் வச்சு முன்னேறினவங்க இருக்காங்க. இப்ப நீங்க நாட் ஒன்லி மைனஸ் இல்ல, நாட் ஒன்லி மைனஸ், நீங்க எல்லா கட்சிக்கும் தான், அது எந்த கட்சியாக இருந்தாலும் சொல்றேன், அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், பாஜக இருக்கட்டும், ஒரு ரூலிங்ல இருந்திருக்காங்கன்னு சொன்னாலே அவர்களுடைய பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும் தான். இப்ப மத்திய அரசால பலன் பெற்றவங்களும் இருக்காங்க. ஆனா அந்த திட்டங்களை வந்து இன்னைக்கு இப்போ தண்ணி எல்லார் வீட்டுக்கும் கிடைக்கணும், எல்லார் வீட்டுக்கும் தண்ணி குழாய் வச்சு தண்ணி வரணும், ஜல் ஜீவன் திட்டம்னு நினைக்கிறேன். அந்த திட்டம் கூட ஒரு மத்திய அரசோட திட்டம் தான். இப்ப அதை வந்து கன்வெர்ட் பண்ணி எடுத்துட்டு போறாங்களாங்கிற இடம் வேணா டவுட்டா இருக்கலாமே தவிர, நல்ல திட்டங்களும் நிறைய திட்டங்கள் வந்து பரவலாக தமிழகத்துக்கும் கிடைக்கப்பட்டிருக்கு. அதனால பேலன்ஸ்டா தான் போகும். நீங்க இவங்களால என்ன நடக்க போகுது, இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, இன்னைக்கு தமிழ்நாடு இதுல எல்லாம் சிறந்திருக்கு, இந்த துறையில எல்லாம் நம்ம முன்னாடி வந்திருக்கோம் அப்படின்னு காரணம் நிச்சயமாக அதுக்கு மத்திய அரசோட உதவி இல்லாமல் வர முடியாதுங்கிற அரசியலையும் புரிஞ்சுக்கணும்ல நாம. அண்ணாமலை இவரை பொறுத்த வரைக்கும் தமிழக பாஜகவினுடைய மாநில தலைவரா இருந்தாரு. ஆனா ஆடாத ஆட்டம்லாம் ஆடினாரு. திடீர்னு அவங்களை அடக்கி ஒரு ஓரமா புறந்தள்ளப்பட்டாரு அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்பட்டுச்சு. அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, இதை நான் கண்டிப்பா உங்கள்கிட்ட கேட்டே ஆகணும். அதாவது அறிவாலயத்தினுடைய ஒவ்வொரு செங்கலையும் வந்து நான் பேத்து எடுத்துருவேன், பிரிச்சு எடுத்துருவேன் அப்படின்னு சொன்னவர் இப்ப திடீர்னு டிஎம்கேக்குள்ள வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிப்படுது. இது வந்து நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. அரசியல் கட்சியில இருக்கக்கூடிய உங்களுக்கும் அது தெரிய வந்திருக்கும். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? வந்தால் அவருக்கு வாய்ப்புகள் வதந்திகளை எல்லாம் நான் நம்புறது இல்லைங்க. வதந்திகளை நம்பி நம்ம பேசுறதும் இல்லைனா. நீ இப்ப என்னுடைய பேச்சை கேட்பதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டம் என்ன நம்புது, அதற்கு நான் வந்து ஏத்த மாதிரிதான் நான் பேச முடியுமே தவிர, இந்த கற்பனையான இதுல போய் சேருவாங்களா, அது அசம்ஷன் பேஸ்டு, நான் ஜோதிடமும் பார்க்கல, அதனால எனக்கு அவர்களுடைய எதிர்காலத்தை குறித்தெல்லாம் நான் பேச முடியாது. இன்னைக்கு அவர் பேசும்போது சில விஷயங்கள் கொஞ்சம் மாற்றி மாற்றி பேசுறதெல்லாம் தெரியுது. அது அவருடைய மைண்ட்ல என்ன தோணுதோ அதை பண்ணிட்டு இருக்காரு. அது அவர் இன்னொரு முடிவுக்கோ எதுக்கோ போகும்போது அப்புறமா பேசுவோம். பேசக்கூடாதுன்னு எதுவும் கிடையாது. பட் இப்ப இருக்க வரைக்கும் நம்ம அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. எதிர் வரக்கூடிய 2026 தேர்தல் குடும்ப அரசியல் ஜெயிக்குமா இல்ல கூட்டணி அரசியல் ஜெயிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இது மட்டும் நீங்க சொல்லுங்க. எந்த ஒரு இதுக்கு வாய்ப்பு பெரும்பான்மை இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, மக்களோட கூட்டணியில இருக்கிறவங்க தாங்க ஜெயிப்பாங்க பொதுவா. இன்னைக்கு கூட்டணி அரசியல் அப்படின்னா ஒரு 40-30 கட்சியை கூட்டணி வச்சுக்கிட்டு நாங்க கூட்டணி இருக்கிறதுனால ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நம்புறதுமே இன்னைக்கு நம்ப முடியாது. ஏன்னா மக்கள் தெளிவா இருக்காங்க. நீங்க கூட்டணி தர்மத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை மக்களுக்கும் கொடுக்கணும். இப்போ ஒரு விளிம்புநிலை மக்கள் வந்து ஒரு தரப்பு வந்து இப்ப திருமாவளவன் அவர்கள் வந்து நமக்காக இருப்பாரு அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்தை நீங்க ஃபுல்ஃபில் பண்ணனாதான் அந்த கூட்டம் உங்களுடையது. உங்க கட்சியோட நிர்வாகிகள் இருப்பாங்க, அதற்கு கீழே ஓட்டு போடுற கூட்டம் இருக்குல்ல, அப்ப அந்த கூட்டத்தை நீங்க திருப்திப்படுத்துறீங்களான்னா இல்ல இன்னைக்கு நிலைமைக்கு. அதுதான் அந்த நான் நிறையவே சொல்லலாம். வேங்கைவேல் பிரச்சனையிலேருந்து இன்னைக்கு வரைக்குமே பட்டியலின மக்களுக்கு வந்து நிறையவே வந்து இது தீங்கு இழைக்கிறதா அவர்களே சொல்றாங்க, நான் சொல்லலை. பட்டியலினத்தை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய பீப்புளை நீங்க வந்து இன்டர்வியூ எடுத்தீங்கன்னாலும் அவங்க தெளிவாக சொல்லுவாங்க, இந்த நாங்க எதிர்பார்க்கவே இல்லை இந்த ஆட்சியில் இப்படி நடக்கும்னு. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மாதிரி ஒரு ஒரு தலைவர் எந்த உளவுத்துறையோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தெரியாம பட்டப்பகல், அதாவது ஒரு 6:30 மணிக்கு வந்து வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கீங்க சட்ட ஒழுங்கு? அப்ப ஆட்சியாளர்கள் இருந்து என்ன பயன்? இதெல்லாம் வந்து பட்டியலின மக்களுக்கு ஒரு அதிருப்தியை கொடுத்துட்டு, அதனால நீங்க கூட்டணியால மட்டுமே ஓட்டு வாங்கிடலாம் அப்படிங்கிறது இல்லை. அதை கடந்து மக்கள் மனசுல திமுக மேல ஒரு எதிர்ப்பு இருக்கு அப்படிங்கறத நான் பாக்குறேன். சரிங்க மேம், இவ்வளவு நேரமா இந்த 2026 தேர்தல் களம் யாருக்கு சாதகம் பாதகம், அதே மாதிரி ஆட்சியில் இருக்கக்கூடிய பல நிறைகள் குறைகள் எல்லாம் சொன்னீங்க. ஸோ Q7 சார்பா மனமார்ந்த நன்றிகள் மேம். நன்றிங்க.